நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் ஏற்கனவே நான் உங்களோடு கூட கொடுத்து வருகிற செய்தியின்படி ஒரு முக்கியமான ஒரு செய்திப்பா, கவனமா கவனிங்க. பழைய ஏற்பாட்டு காலத்துல பரிசுத்த ஆவியானவர் ஜனங்களோடு கூட எப்படி கிரியை செய்தார் என்பதை குறித்து பார்க்க போறோம். இனி அடுத்து புதிய ஏற்பாட்டு காலத்துல எப்படி இருப்பார் என்பதை அடுத்த எபிசோட்ல நான் நிச்சயமா உங்க மத்தியில செய்தியை பகிர்ந்து கொள்வேன். பழைய ஏற்பாட்டு காலத்துல ஆவியானவர் சிருஷ்டிப்பிலும் ஜீவன் கொடுப்பதிலும் மிகவும் நெருக்கமாய் ஜனங்களோடு கூட இருந்தார். எப்படி பார்த்தீங்கன்னா, அவர் ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியை சிருஷ்டிக்கும் பொழுது வார்த்தையினால் மாத்திரமல்ல, ஆவியானவரின் துணை கொண்டுதான் சகலமும் உள்ளே உண்டாக்கப்பட்டது. நாம் மனுஷனை சிருஷ்டிப்போமாக என்று சொன்னார். மனுஷனை சிருஷ்டிக்கும் போதும் அவர் கூட இருந்தார். எப்படின்னு பார்க்கிறீங்க, அவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் சகலமும் படைக்கப்பட்ட பொழுது. அந்த ஜலம் பூமியில வந்த பிறகுதான் எல்லாத்துக்குள்ளேயும் ஜீவன் உண்டாயிற்று. ஜலம் பரிசுத்த ஆவியானவர், அவர் அசைவாடி கொண்டே இருந்தார். அப்போ ஜீவனை உண்டு பண்ணுவதில் அவ்வளவு திட்டமும் தெளிவுமா இருந்தார். அதில் நீங்க ஆதியாகமம் 1:2 வாசிக்கலாம். 2:7 அந்த ஆதியாகமத்தில் பார்த்தீங்கன்னா, மனுஷனை தேவன் மண்ணினாலே உருவாக்கினார். அந்த மண்ணுக்குள்ள ஜலம் சேர்ந்திருந்தது. சேர்ந்தது மாத்திரமல்ல, அவனுக்குள்ளே தம்முடைய ஜீவ சுவாசத்தை ஊதினார். அது ஆவியானவர் தான். அதனால மனுஷன் ஜீவ ஆத்மா ஆனான் என்பது பார்க்கிறோம். இந்த காரியத்தில் சிருஷ்டிப்பிலும் ஜீவன் கொடுப்பதிலும் அவர் ஜலத்தின் மேல் அசைவாடி அந்த ஜலம் கீழே வந்த பிறகுதான் பூமியிலே தாவரங்கள் ஜீவன் அடைந்தது. இன்னும் தண்ணீருக்குள்ளே இருக்கிற மீன்கள், இன்னும் பூமியிலே ஊர்வன நடப்பன பரப்பன எல்லாவற்றிற்கும் தண்ணீர் அவசியப்பட்டது. இதுக்காக தண்ணீர் பரிசுத்த ஆவியானவர் இல்லை, அந்த வடிவத்தில் முழுமையாய் அவர் உள்ளே ஜீவனை கொடுத்தார். யோபு 33:4 சொல்றாரு, தேவனுடைய ஆவி என்னை உண்டு பண்ணினார் அப்படின்னே சொல்றாரு. அதை தெளிவா புரிந்து கொள்ள முடியும். இப்போ ரெண்டாவது ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அவர் குறிப்பிட்ட வேலைக்காக சில பேர் மேல் இறங்கினார். அது என்ன குறிப்பிட்ட வேலை அப்படின்னு பார்ப்பீங்கன்னா, அவர் அவங்க மேலே இறங்கினது மாத்திரமல்ல, பலமாய் இறங்கினார். பலமாய் இறங்கினது மாத்திரமல்ல, நிரப்பினார். அறகுறையாக விடலை, நிரப்பினார். அடுத்து வேலை முடிந்தது. அவருடைய வேலை எதற்காக ஒரு மனிதனை நிரப்பினாரோ அந்த வேலை அவன் செய்து முடித்த உடனே அவனை விட்டு விலகி போயிடுறாரு. இதெல்லாம் ஏன் இல்லைங்கிறத பின்னாடி பார்க்க போகிறோம். நீங்க பார்ப்பீர்களேனால், ஆசாரிப்பு கூடாரம் அதை உண்டு பண்றது கையால உண்டு பண்ணாங்க, மனிதனுடைய கையால. மனிதனுடைய துணையோட ஆவியானவர் அவங்களை உண்டாக்க வைத்தாரு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெசலேயேல் அகோலியாப் என்கிற 2 பேரை குறித்து நான் ஒரு சிறு உதாரணத்தை சொல்றேன். அவங்களுக்கு ஞானத்தை கொடுத்தாரு, அறிவை கொடுத்தாரு, சகலவித வேலை திறனையும் கொடுத்தாருன்னு வேதம் சொல்லுது. இப்படி கொடுத்து ஆசாரிய கூடாரத்தை உருவாக்கினார். இதே இது நீங்க பார்ப்பீங்கன்னு சொன்னா, இயேசு கிறிஸ்துவுக்குள்ளேயும் அவர் தான், இந்த பரிசுத்த ஆவியானவர் தான் வந்து ஞானம் பலன் எல்லாம் கொடுத்து அவரே அவருடைய சரீரத்தையே தேவனுடைய கூடாரமாய் மாற்றும்படிக்கு அவருக்கு உதவி செய்தார். அதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். யாத்ராகமம் 31:2-6 வரையிலும் உள்ள வசனங்களை வாசிச்சு பார்த்தீங்கன்னா, பெசலேயேலை அழைத்து ஆசாரிப்பு கூடாரத்தை கட்டி முடிக்கத்தக்கதாக வினோதமான வேலைகளை அவன் யோசித்து செய்கிறதற்கும், பொன்னிலும் வெள்ளியிலும் வெண்கலத்திலும் வேலை செய்யவும், ரத்தினங்களை முத்திரைவிட்டாக வெட்டி பதிக்கிறதற்கும், மரத்தின் சித்திர வேலை செய்யவும் மற்றும் சகலவித வேலைகளையும் யூகித்து செய்கிறதற்கும் வேண்டிய ஞானமும் புத்தியும் அறிவும் அவனுக்கு உண்டாக அவனை தேவ ஆவியினால் நிரப்பினேன். இது பழைய ஏற்பாட்டு காலம். மனுஷர்கள் எல்லாரும் மாம்சத்தில் இருந்தார்கள். புதிய ஏற்பாட்டு காலத்துல தான் இயேசு கிறிஸ்து பிறகு நாமெல்லாம் ஆவிக்குரியவங்களா மாறுறோம். இதே இது புறம்பான மனுஷன்ல தான் இவங்க இந்த கிரியையெல்லாம் செய்தாங்க. ஆனா புதிய ஏற்பாட்டு காலத்துல நமக்கு உள்ள நாம் தேவனுடைய கூடாரமாய், கூடாரத்திற்கு மேலாக அவருடைய வாசஸ்தலமாய், அவருடைய ஆலயமாய் மாற்றப்படுகிறோம். இதுக்கெல்லாம் ஆவியானவர் எப்படி ஒத்துழைக்கிறார்னு நீங்க அடுத்த எபிசோட்ல நம்ம பார்க்கலாம். நியாயாதிபதிகள் 6:33-34 பார்த்தீங்கன்னா, கர்த்தர் நியாயாதிபதிகளுக்குள்ளே எப்படி இறங்கினார்
என்ன செய்தான்னு பார்த்தீங்கன்னா, கிதியோன், எப்தா, சிம்சோன் மேலே வந்து யுத்தத்தில் பலன் கொடுத்தாரு. மனிதர்களோடு யுத்தம் செய்தாங்க, ராஜாக்களோடு யுத்தம் செய்தாங்க, தேசத்துக்கு விரோதமாய் கடந்து போய் யுத்தம் செய்தார்கள். அவர்களுக்கு எப்படி கொடுக்கிறார் பாருங்க. ஒத்தானியேல் மேல் கர்த்தருடைய ஆவி வந்ததினால் அவன் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்து யுத்தம் பண்ண புறப்பட்டான். நியாயம் விசாரிக்கிறதற்கும் ஞானம் வேணும், அதை அவர் கொடுத்தாரு. யுத்தம் பண்ண போறதற்கும் சரீர பிரகாரமா சில காரியங்களில் பலத்தை கொடுத்து மனதை திடப்படுத்தி ஆவியில் பலம் கொண்டவங்களா அவங்க கடந்து போனாங்க. நல்லா கவனிங்க, கொஞ்ச காலம்தான், ஆனால் அதெல்லாம் விட்டு போகுது. நியாயாதிபதிகளில் 6:34 பார்த்தீங்கன்னா கிதியோன் மேலே வந்து இறங்கினான்னு பார்க்குறோம். அதுலேயே 11ஆம் அதிகாரம் 29 பார்த்தீங்கன்னா எப்தாவின் மேலே வந்து இறங்கினார்னு பார்க்குறோம். அதுலேயே 14:6 பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய ஆவி சிம்சோன் மேல் பலமாக இறங்கினார். அவன் என்ன செய்தான்னு பார்த்தீங்கன்னா, எதுக்க வந்து ஒரு பால சிங்கத்தை பிடிச்சி ஒரு ஆட்டுக்குட்டியை கிழிச்செறிகிறது போல கிழிச்செறிஞ்சு அவ்வளவு பலன் சரீரத்தில் மாம்சத்தை பலத்தை கொண்டு பண்ணி கொடுத்தாரு. இது பல ஏற்பாட்டு காலத்தில் நடந்த சம்பவங்கள். அதே ஆவியானவர் தான் மாறல. 1 சாமுவேல் 16:13 பார்த்தீங்கன்னு சொன்னா எப்படி ராஜாக்களை உண்டு பண்ணினார். சவுல் தாவீது மேல வந்து அவர்கள் ராஜபாரம் செய்ய அபிஷேகம் பண்ணினார். ரொம்ப வித்தியாசமா இருக்கும்பா. அவைக்குரிய அல்ல, இங்க மாம்சத்துக்குரிய பிரகாரம் தமது ஜனங்களை வழிநடத்தும்படி அவர்களை ராஜாக்களாக ஏற்படுத்தினார். இங்கே நம்மே ராஜாக்களை பிதாவுக்கு முன்பாக ராஜாக்களாய் கொண்டு போய் நிறுத்துறாருப்பா. இதெல்லாம் நீ அறியணும். கடைசி காலம் போதிக்கிறாங்களா என்னமோ தெரியாது. கவனமாக கவனிச்சிங்கன்னா தான் ஆவியானவரை ஒரு அளவுக்காவது, நான் கொஞ்சம் தான் சுருக்கமாக உங்கள் மத்தியில் சொல்லிவிட்டு போக போகிறேன். இதை அறிந்து கொள்ளுங்கள், அதை அறிந்து கொள்ள தெரியணும். அப்போது சாமுவேல் தாவீதை அபிஷேகம் பண்ணினான். அந்த நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். 1 சாமுவேல் 16:13 பார்க்கலாம். அதனால் ஆவியானவர் அவன் மேலே இறங்கி இருந்ததுனால தான் அந்த தாவீது அவ்வளோ பலம் கொண்டவனாய் ஆவியானவருக்குள்ள பலப்பட்டு இருந்தபடினால தான் எல்லாத்தையும் சகிச்சான், தாங்கினான், நீதி செஞ்சான், நியாயத்து மேலே பிரியப்பட்டான். அவன் மாம்ச கிரியினால் பாவத்தில் விழுந்து போனாலும் வருத்தத்தோடு தேவனை தேடும்படி தேவன் அவனுக்கு ஆவியானவர் அவனை உந்தி அனுப்பினார். 2 பேதுரு 1:21 பார்த்தீங்கன்னா தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷனுடைய சித்தத்தினால் உண்டாகல, தேவனுடைய பரிசுத்த மனிதர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு தான் பேசினார்கள். தீர்க்க தரிசிகள் வழியாக பேசினதும் ஆவியானவர் தான். அதை ஜனங்களை வழி நடத்துறதுக்கு, இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்துறதுக்கு தீர்க்கதரிசிகளை உண்டு பண்ணினார். நியாயாதிபதிகள், ராஜாக்கள் தீர்க்கதரிசிகள் மூலமாகவும் ஆவியானவர் கிரியை செய்து வழி நடத்தினார். இங்கே இதெல்லாம் எப்படித்தான் நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் தற்காலிகமாக. சங்கீத பகுதி 51:11 வாசிங்கன்னா தாவீது கதறுவான், ஐயோ தேவனே, உம்முடைய பரிசுத்த ஆவியை என்னை விடுத்து எடுத்துக்கொள்ளாதேயும்னு கதறுவான். பாவம் செய்தவன் பாவத்தை நிமித்தம் அவனுக்கு உணர்த்தப்படுது, ஆவியானவர் அவனை விட்டு எடுத்துக்கொள்ளப்படுவார்னு. புதிய ஏற்பாட்டு காலத்தில் அப்படி இல்லைம்மா, என்றென்றைக்கும் உள்ளோடு கூட என்னோடு கூட உள்ள தங்கி இருக்கிறாரு. பழைய காலங்களில் சிருஷ்டிப்பில் முழுமையாக இருந்தார் சொல்ல நம்ம பார்த்தோம். உலகத்தை உருவாக்குவதில் முக்கிய பங்கு அவர் தான். ஜலம், அந்த ஜலம் இருந்ததுனால தான் உலகத்தில் எல்லாம் உயிருள்ளதாய் ஜீவன் அடைகிறதாய் இருந்தது. இன்னைக்கு அதான். தண்ணீர் இல்லைன்னா போச்சு, காற்று இல்லைன்னா போச்சு. வேத வசன வார்த்தையினால் உருவாக்கப்பட்டாலும் ஒரு மனிதனுக்குள்ள உயிரடைய வைக்கிறார், உயிர்ப்பிக்கிறார். அதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். வெளிப்படுத்துகிறாரு தீர்க்கதரிசியின் மூலமாக தேவனுடைய சித்தம் இல்லை அப்படிங்கிறத வெளிப்படுத்துகிறாரு. இன்னும் அவங்களுக்கெல்லாம் கை வேலை செய்கிறதுக்கு திறமையை கொடுத்தாரு, ஆளுகை செய்கிறதுக்கு ஞானத்தை கொடுத்தாரு, யுத்தத்திற்கான திறமையை கொடுத்தாரு. இதெல்லாம் கொஞ்ச காலம் இருந்தது, எடுக்கப்பட்டு போயிடுச்சு. இன்னும் ஆவிக்குள்ளே எல்லாரையும் புதுப்பித்தார். நான் புதுப்பிப்பேன்னு சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணார். ஆனால் அந்த வாக்குத்தத்தம்லாம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க. நிறைய வாக்குத்தத்தம் கொடுத்தாரு. அதெல்லாம் மாம்சத்தில் அவங்க இருந்தாங்க, பெற்றுக்கொள்ள முடியல. எபிரேயர் 11:13 பார்த்தீங்கன்னா இவர்கள் எல்லோரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல், எல்லா வாக்குத்தத்தமும் நிறைய கொடுத்தாரு. இதெல்லாம் சொல்லி சொல்லி வச்சிருந்தார். வாக்குத்தத்தம் நிறைவேறும். ஆனால் பழைய ஏற்பாட்டு காலத்தில் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னாக இந்த ஜனங்களுக்குள்ளே இதெல்லாம் நிறைவேறலை, நிறைய காரியம். அதனால தான் அவங்க சொல்கிறாங்க,
இவர்கள் எல்லோரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு பூமியின் மேல் தங்களை இந்த வாக்குத்தத்தங்களுக்கு அந்நியரும் பரதேசிகளும், அதுக்கு சுதந்திரவாளி நாங்கள் இல்லைப்பா, நாங்கள் பரதேசிகள் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடு மறித்தார்கள். தூரத்திலே கண்டு வரப்போகிற காலத்தில் இதெல்லாம் நிறைவேறும், எங்கள் காலத்தில் இதெல்லாம் நிறைவேற மாதிரி தெரியலை, அதான் தூரத்திலே கண்டு. அவர் தற்காலிகமாக மட்டும் இருந்தார், சில ஆட்கள் மேல் மட்டும் இருந்தார். புதிய ஏற்பாட்டு காலத்தில் எல்லா விசுவாசிகளுக்குள்ளும் வந்து வாசம் பண்ணார். இதான் யோவான் 14:17. இன்னும் அவங்களுக்குள்ள தற்காலிகமாக தான் இருந்தார். இங்கே நமக்குள்ளே நிரந்தரமாக தங்கி இருக்கார். எபேசியர் 1:13-14 வாசிங்கன்னா அவரே நமக்கு அச்சாரமாக இருக்கார், உறுதியாக இருக்கார். தேவனிடத்தில் சேருகிறதுக்கு நாம் அவருடைய சொந்தமானவர்கள் என்று அவர் நமக்கு சுதந்திரத்தின் அச்சாரமாக இருக்காருப்பா. எல்லாருக்குள்ளேயும், சில பேர் மட்டும் இல்லை, எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் விசுவாசிகள் ஆகிட்டேலாம் ஞானஸ்தானம் வாங்கியாச்சுன்னா இந்த காரியம்லாம் அவங்களுக்கு கொடுக்கப்படுது. இன்னும் சொல்கிறாரு, குறிப்பிட்ட வேலைக்காக மாத்திரம் அவங்களை எடுத்து வழி நடத்தினார். இதைத்தான் இயேசு கிறிஸ்து காலத்தில் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள அவர் எல்லாவற்றையும் சகலத்தையும் புதுப்பிக்கிறார். முதல்ல இயேசு கிறிஸ்துவை புதுப்பித்தார், அவர் தம்மை தாமே வெறுமையாக்கினார். இப்போ அவரை ஞானத்தில் நிரப்பினார். இன்னும் நிறைய காரியங்கள்லாம் இருக்குது. அடுத்த எபிசோடில் புதிய ஏற்பாட்டு காலத்தில் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே எப்படி இருந்தார், நமக்குள்ளே எப்படி இருந்தார்னு பார்க்க போகிறோம். இன்னும் ஜனங்களை வழிநடத்தி போதித்தார், அவர்களை உணர்த்தும்படி உம்முடைய நல்ல ஆவியை கொடுத்தேன்னு சொல்லி நெகேமியா 9:20 வாசிக்கிறோம். ஏசாயா 63:14 கர்த்தருடைய ஆவி அவர்களை இளைப்பாற பண்ணினார். வனாந்தரத்தில் கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட்டு வந்தது. அந்த தண்ணீர் பரிசுத்த ஆவி. நல்லா கவனிங்க, வேதத்தில் அதெல்லாம் தெளிவாக இருக்குப்பா. அவர் தம்முடைய குமாரனை கொண்டு, இயேசு கிறிஸ்துவை கொண்டும் ஆவியானவரை கொண்டு வழி நடத்தினார் சொல்லி புதிய ஏற்பாட்டில் நிருபங்கள் எல்லாம் வாசிக்கிறோம். சரி, இன்னும் சொல்கிறாரு, பாவ உணர்த்துதலையும் நியாய தீர்ப்பையும் வெளிப்படுத்தி கொடுத்தாரு. ஆதியாகமம் 6:3 என் ஆவி என்றென்றைக்கும் மனுஷரோடு போராடுவதில்லை, போராடலை. ஆனால் இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் உணர்த்துறார், அமைதியாக போராடிக்கிட்டு இல்லை, அமைதியாக உணர்த்துறாரு, கண்டித்து உணர்த்துறாரு. சங்கீதம் 51:11 ஏற்கனவே பார்த்தோம். தாவீது தன்னை விட்டு பரிசுத்தாவி எடுத்துக்கொள்ளப்படுவார் என்று எண்ணினான். சரி, பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் என்ன வித்தியாசம்? ஆவியானவருடைய கிரியை பழைய ஏற்பாட்டுகளில் தற்காலிகமாக தான் இருந்தார், இங்கே நிரந்தரமாய் நம்முடைய முடிவு பரியந்தம் நம்மளோடு கூட இருக்கார். ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்தில் பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் நடபடி 2:17 மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். எல்லாருக்கும் கிடைக்கிது. அங்கே சரீரப்பிரகாரமாக வெளிப்பிரகாரமாக வெளியில் உள்ள சரீரத்திலிருந்து கிரியை செய்தார். இங்கே நமக்குள்ள யோவேல் 2:28-29 சொல்லப்பட்டபடி உள்ளே இருந்து நமக்குள்ளான மனுஷனிலிருந்து கிரியை செய்து புறம்பாய் வெளியரங்கமாக்கிறார் ஆவியின் கனிகள். ஹலோ, சுருக்கமாக சில காரியங்களை சொல்லியிருக்கேன், கவனித்து கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வகையில் நீங்களும் சரியாக பரிசுத்த ஆவியை அறிந்து புரிந்து கொண்டு வெறும் அந்நிய பாஷை பேசுகிறதோட நிறுத்திடாதப்பா. கபடி வேறு ஆலயத்தில் போனோம், அவங்க கைதட்டில் ஒன்று ஆவியானவர் வந்தார் போயிட்டாருன்னு சொல்லாத. இல்லை, அதுதான் இவ்வளோ நேரம் நான் மூச்சை கொடுத்து உங்கள்கிட்ட இந்த செய்தியை கொடுக்குறேன். இன்னும் நிறையா இருக்குது. சரி, ஜெபம் பண்ணும். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த வேலைக்காக இப்போ துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறப்பா. தேவனே, நாங்கள் இந்த நாளில் கேட்ட செய்தியின்படி ஆவியானவர் முதலாய் தேவரீர் இந்த வானத்தை பூமி சிருஷ்டிக்கும் பொழுதே ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி எல்லாருக்குள்ளேயும் உயிர் வீச்சு அடையத்தக்கதாய், அப்பா ஜீவன் அடையத்தக்கதாக அந்த ஜலம் வெளிப்பட்டது என்பதும், இந்த நாட்களிலே நாங்களும் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் பெற்று அப்பா ஆவியானவரை பெற்றுக்கொள்கிறோம் என்பதை நாங்கள் இன்னும் உணர்ந்து இருக்கிறோம். எங்களுக்குள்ளே அவர் நிரந்தரமாக இருக்கிறார்ப்பா. அவர் எங்களை விட்டு விலகுவதில்லை, எங்களோடு கூட அவர் தேற்றரவாளனாக இருக்கிறார். அந்த நாட்களில் இருந்தது போல் சில காலம் மாத்திரம் வந்து தங்கியிருந்து போனவராய் அல்ல, என்னுடைய கடைசி மூச்சு இருக்கிற வரையிலும் எங்களுக்குள்ளே இருந்து அவர் கிரியை செய்கிறார் என்பதை இந்த நாளில் கேட்டு அறிந்தோம். தகப்பனே, அப்படி போல் இந்த நாளிலும் இந்த செய்தியை கேட்டு அறிந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதி
பலப்படுத்தும். இல்லை அதிகமாய் அவர்கள் தேடுகிற எல்லா காரியத்திலும் உடைய கரம் கூட இருந்து வழி நடத்தட்டும். கர்த்தரும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.